Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜே ஃப்ரேம் ஃபார்மில் எப்படி நம்ம வந்து ஒரு ஜே பேனல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேனல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கண்டெய்னர் தான். இப்போ இந்த கண்டெய்னர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஃபார்ம்ஸில் இருக்க கண்ட்ரோல்ஸை வந்து ஒரு கண்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்கும் போது அதை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கோ அல்லது கட் பண்ணி வேறு ஒரு பேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த பேனல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேனலை நீங்கள் காப்பி பண்ணால் போதும், அதுக்குள்ளே என்னென்ன கண்ட்ரோல்ஸ் நமக்கு கண்டெயின் ஆகிருக்கோ அந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு காப்பி ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம செட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஜே ஃப்ரேம் ஃபார்மில் பேனல் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பேனல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ஸ்விங் கண்டெய்னர்ஸில் பேனல் அப்படிங்கிற டூல் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை எந்த சைஸுக்கு வேணுமோ அதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டூலை பிக் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸ்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேனுக்குள்ளே அது கண்டெயின் ஆகிருக்கும். இப்போ ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த பேனலை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணால் போதும், உள்ளே இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக மூவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த பேனல் இருக்கிறது செப்பரேட்டாக தெரியாது. இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் Shift F6 கொடுத்து ரன் பண்ணுறேன். நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும், அந்த பேன் இருக்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஆகாது. இப்போ நமக்கு பேன் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் செட் பண்ணணும். இப்போ இந்த பேனுக்கு பார்டர் செட் பண்ணுறதுக்காக ரைட் சைடில் பார்த்தா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பேனலுக்கு நம்ம என்ன மாதிரியான பார்டர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா பார்டருமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவல்ஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா டைப்பில் பார்டர்ஸ் இருக்குது. இதனுடைய டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்லேயே காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பார்டர் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்டர் யூஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய அந்த கண்டெய்னர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க இந்த பேனலுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைட்டில் பார்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூஸ் பண்ண கீழே வந்து நமக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் அந்த டைட்டில் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு பேனலாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் லாகின் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது என்ன கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இந்த ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் பேலட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட் என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஜஸ்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்தா போதும், நம்ம கொடுத்த அந்த ஃபார்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனலோடைய டைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேனலை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இதே ஃபஸ்ட் நான் கண்ட்ரோலை இன்செர்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பேன் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்த அந்த எல்லா காம்பனண்ட்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்க்ளோஸ் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேன் அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பேனில் இன்செர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்டர்ஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜே ஃப்ரேம் ஃபார்மில் பேனல் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.